கடவுள் மீட்டும் கானம் செவி வழியே உயிர் வரை பாயும். இது கடவுள் மீட்டும் கானம் செவி வழியே உயிர் வரை பாயும். சாத்திரம் சொல்ல சித்திரத்தை என்னில் வரைந்த விசித்திரமே. நெடுந்தூரம் உன் தேசம் நொடி பொழுதில் நான் வந்தடைந்தேன். நெடுந்தூரம் உன் தேசம் நொடி பொழுதில் நான் வந்தடைந்தேன். காற்றில் கரையும் கற்பூரமாய் உன்னில் கரைந்தேன் நிர்மூலமாய். இத்தனை அழகா பாபா உந்தன் ரூபமாக. உன் பார்வை ஒன்றே போதும் பிறவி பயனை அடைந்தோம் பாபா. உன் பார்வை ஒன்றே போதும் பிறவி பயனை அடைந்தோம் பாபா. பிறவி பயனை அடைந்தோம் பாபா. பிறவி பயனை அடைந்தோம் பாபா. பிறவி பயனை அடைந்தோம் பாபா. சாந்தி. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான தியான வகுப்பில் நம்ம கூட சகோதரி ராஜேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. சகோதரி ராஜேஷ் அவர்கள் கிளைங் நிலையத்தின் பொறுப்பாளராக இருக்காங்க. இவங்க 29 ஆண்டுகளாக பிரம்மகுமாரி ஞானத்தை கற்றும் மற்றும் கற்பித்தும் வருகிறாங்க. இன்னைக்கு சகோதரி நம்ம கூட சுயதர்ஷன சக்கரதாரி பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க. நேரத்தை தாழ்த்தாம சகோதரி அவர்களை அழைக்கிறேன். ஓம் சாந்தி சிஸ்டர். சாந்தி. கேக்குதுங்களா நான் பேசுறது? விளங்குதா? ஓகே, கிளியரா இருக்கு சிஸ்டர். ஓகே. அனைவருக்கும் ஓம் சாந்தி, மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சுய தரிசன சக்கரத்தை சுழற்ற போறோம். நீங்க எல்லாம் முரளி கேக்குறீங்க தானே? முரளி கேக்குறவங்க தானே ஜாயின் பண்ணிருக்கிறவங்க எல்லாம்? முரளி கேக்குறவங்க. ஓகே. முரளி கேட்டீங்கன்னா இந்த சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. சுய தரிசனம். சுயம்னா நான், ஆத்மா. என்னுடைய தரிசனத்தை நான் இப்போ பெறப்போறேன். அதாவது ஆத்மா நான் இந்த நாடக சக்கரத்துல எப்படியெல்லாம் வாழ்ந்து வந்திருக்கேன், நடிச்சு வந்திருக்கேன் அப்படின்றத இப்போ நம்மளுடைய சொந்த கதையை நம்ம இன்னைக்கு நம்மளுடைய புத்தியில சுழற்ற போறோம். புத்தியில சிந்திக்க போறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் எல்லாரும் இந்த மேடையில நடிக்க வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே நடிகர்கள். நாம் அப்படின்னு சொல்றது ஆத்மா. நாம் எல்லாரும், நமக்கு இந்த அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எல்லாரும் ஆத்மாக்கள் அப்படின்ற அறிமுகம். இந்த ஆத்மாவான நான் இந்த உலக நாடக மேடையில எப்படியெல்லாம் என்னுடைய பாகத்தை நடிச்சிருக்கேன். ஆதியில என்னோட பாகம் எப்படி இருந்தது, இந்த நாடகத்துக்கு வராதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன், என்ன இந்த நாள் கோல் ட்ராமா வீல் காட்டலாம் சிஸ்டர். இந்த நாடகத்துக்குள்ள நான் வராதுக்கு முன்னால நான் எங்க இருந்தேன், எப்படி இருந்தேன். பிறகு இந்த நாடகத்துல நான் வரும்போது, இந்த நாடக சக்கரத்துல நான் வரும்பொழுது நான் என்னுடைய பாகத்தை எப்படி ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பாகம், முதலாவது பாகம் என்ன, அந்த பாகத்தை நான் எப்படி ஆரம்பிக்கிறேன். பிறகு அடுத்தடுத்து நான் என்னுடைய நடிப்பை எப்படி நடிச்சு வரேன் அப்படின்றதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு கதை, உண்மையிலே நம்மளுடைய கதை, நம்மை பற்றிய கதை. சரிங்களா? சோ நம்மளை பற்றிய கதைய நாம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போறோம். இது ஒரு கதை மாதிரியும் நீங்க கேட்கலாம். அதை கேட்கும் பொழுது
நீங்க அந்த நிலைக்குள்ள போயிடணும். அந்த அனுபவத்தை நீங்க செய்யணும். ஏன்னா நம்ம மறந்ததைதான் இப்ப மீண்டும் கடவுள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. நாம என்னெல்லாம் மறந்திருந்தோமோ அதை மீண்டும் இப்பொழுது நமக்கு ஞாபகப்படுத்துற வகையில இறைவன் வந்து இந்த ஞானத்தை நமக்கு அளிக்கிறார். அதனால நீங்க இந்த படங்களை பார்க்கும் பொழுதே இந்த படங்கள் போடப்படும். பிறகு வந்து இந்த தியான வர்ணனை இருக்கும். நீங்க அந்த படத்தை பார்த்துக்கிட்டே நீங்க அந்த அனுபவம் செய்யணும். நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கு தான் தியானம் பண்றதுக்கு இதுவும் ஒரு வழி. நம்ம எப்போதும் ஒரு புள்ளியாவே நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆத்மா பரமாத்மா இப்படியே நம்ம தியானம் செய்துக்கிட்டு இருந்தா சில சமயம் நம்மளுக்கு வந்து போர் அடிச்சு. அதனால நமக்கு இன்னொரு வழியும் இருக்கு. நம்ம எப்படி இந்த சக்கரத்தை சுற்றி வந்திருக்கோம், இந்த நாடகத்துல எப்படியெல்லாம் நம்முடைய பாகத்தை நடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம புத்தியில வச்சு சுழற்றும் போது அதுவும் யோகம்தான், அதுவும் தியானம் தான். சரிங்களா? இந்த நாடகத்துக்கு வராதுக்கு முன்னால நம்ம எங்க இருந்தோங்க? இந்த நாடகத்துக்கு வராதுக்கு முன்னால நம்ம எல்லாரும் நம்மளுடைய வீட்டுல இருந்தோம். இது வந்து ஒரு எல்லையற்ற நாடகம், 5000 ஆண்டுகளை கொண்ட ஒரு நாடகம். இந்த நாடகத்துல நாம எல்லாருமே நடிகர்கள். இது ஒரு மேடை தான் நமக்கு நாம இங்க நிரந்தரமா இருக்க முடியாது. மேடையில இந்த உடல் என்ற வேடத்தை போட்டு எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி நம்ம நடிக்க வந்த இந்த மேடை வந்து காலப்போக்குல இந்த மேடைன்றத மறந்துட்டு நாம வந்து இங்கே இதுதான் வந்து நிரந்தரம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஞானம் கேட்ட பிறகு நமக்கு தெரியுது இது நம்ம நடிக்க வந்த மேடை, இங்க எப்பொழுதுமே நம்ம இருக்க முடியாது, நிரந்தரமான ஒரு இடம் இது இல்லை, நம்முடைய வீடு வேற அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த நாடகத்துல முதல் யுகம் வருது. முதல் யுகத்துல நான் பிறவி எடுக்க வரேன். அந்த முதல் யுகம் தங்க யுகம் அல்லது சத்திய யுகம்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு அங்க வந்து நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கைய வாழுறோம் அப்படின்றத பார்ப்போம். பிறகு ஒவ்வொரு யுகமா நம்ம போவோம். சரிங்களா? சோல்வர் இப்ப நம்ம பயணத்தை தொடங்குவோம். நம்ம கமெண்ட்ரி மாதிரி சொல்லுவேன், நீங்க உங்க எண்ணங்களை அதுல லைக் செய்யுங்க. லைட்டான மியூசிக் போட முடிஞ்சா போடுங்க. சாந்தி. இந்த நாடகத்தில் நான் எனது பாகத்தை நடிக்க வருவதற்கு முன்னால் நான் என்னுடைய வீட்டில் இருக்கின்றேன். பரந்தாமம் தான் எனது உண்மையான வீடு. தூய்மையான வீடு. இந்த உலகில் உடல் இல்லாமல் நான் ஒரு ஆத்மாவாக என் தந்தையான சிவ பரமாத்மாவுடன் வாழ்ந்து வருகின்றேன். அமைதி நிறைந்த ஒளியாலான என் வீடு மிக மிக புனிதமான தூய்மையான வீடாகும்.
காலத்திற்கும் நேரத்திற்கும் அப்பாற்பட்ட வீடு. சத்தத்துக்கு அப்பாற்பட்ட வீடு. மௌனமான வீடு. வீட்டில் நான் என் தந்தையுடன் வசித்து வருகின்றேன். ஒரு தூய்மையான ஒளிப்புள்ளி வடிவமான நட்சத்திரமாக, மிக மிக தூய்மையான ஒரு சக்தியாக, மிக ஒளி நிறைந்த சக்தியாக என்னுடைய வீட்டில் நான் இருக்கின்றேன். இந்த அமைதியில் மூழ்கி போய் இருக்கின்றேன். அமைதியை சுரூபமாக எனது மௌன வீட்டில் என் தந்தையான யோகாபாவுடன் நான் வாழ்ந்து வருகின்றேன். இப்பொழுது நான் நாடக மேடைக்கு எனது பாகத்தை நடிப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. என் தந்தை என்னை இந்த நாடக மேடைக்கு அனுப்பி வைக்கின்றார். நான் என் வீட்டை விட்டு எனது முதல் பிறவியை எடுப்பதற்காக இந்த மேடைக்கு வருகின்றேன். எனது முதல் பிறவியை புத்தம் புதிய யுகத்தில், புத்தம் புதிய உலகத்தில் நான் எடுக்கின்றேன். சத்தியுகம் கோல்டன் ஏஜ் படத்தை போடுங்க. ரைட். நான் எனது முதல் பிறவியை
இந்த பூமியில் எடுக்கின்றேன். ஒரு தேவதையாக எனது முதல் பிறப்பை நான் தொடங்குகின்றேன். இதுவே சத்திய யுகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாடகத்தின் முதல் யுகமாகும். இங்கு என்னுடைய பிறப்பு மிகவும் மேன்மையான தெய்வீகமான பிறப்பாக இருக்கின்றது. நான் 16 கலைகளும் நிறைந்த அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்த தெய்வீக பிறவியை எடுக்கின்றேன். அதி தூய்மையான உலகம், இதுவே சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற இடமாகும். சொர்க்கத்தில் நான் முதல் பிறவி எடுக்கின்றேன். எல்லா சக்திகளும் நிறைந்த நிலையில் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்து மேன்மையான வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன். என்னுடைய முகத்தில் தெய்வீக ஒளி வீசுகின்றது. அன்பு, அமைதி, தூய்மை, ஆனந்தம், சக்தி நிறைந்த நிலையில் நான் இருக்கின்றேன். அனைவருடனும் பரிமாறிக்கொள்கின்றேன். மிக உயர்ந்த குணங்களையே வெளிப்படுத்துகின்றேன். என்னுடைய நிலைக்கேற்ப இயற்கையும் மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கின்றது. நான் தங்க மாளிகைகளில் வசிக்கின்றேன். இதமான காற்றும் பறவைகளின் ஒலியும் அழகிய மலர்களும் தெளிவான நீரோடையும் நிறைந்த இயற்கை காட்சிகள் இங்கு இயற்கை எனக்கு சேவை செய்தது. இங்குள்ள பிராணிகளும் அன்பு நிறைந்தவையாக
இருக்கின்றன. நான் இங்கு நீண்ட ஆயுளோடு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனந்தமே ஆனந்தம். மகிழ்ச்சியை தவிர வேறு எதையுமே நான் அனுபவம் செய்யவில்லை. இந்த யுகத்தில் நான் கிருஷ்ணரோடு பாடி பாடுகின்றேன். இதுவே இந்த நாடகத்தின் முதல் காலகட்டம், முதல் யுகம், தங்க யுகம். இந்த பூமியில் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற தொடங்கினேன். என் வாழ்க்கை ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. சாங் இருக்கா சிஸ்டர்? ஆனந்தம் சாங் ப்ளே பண்றேன். சொர்க்கத்தில் பேரானந்தத்தை அனுபவிக்கின்றேன். நீண்ட ஆயுளுடன் வாழ்கின்றேன். இங்கு 8 பிறவிகள் எடுக்கின்றேன். காலசக்கரம் சுழல்கின்றது. தங்க யுகத்திலிருந்து
இப்பொழுது நான் வெள்ளி யுகத்திற்கு வருகின்றேன். தங்கமாக இருந்த அனைத்தும் வெள்ளியாக மாறுகின்றது. தங்க யுகத்தில் லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யத்தில் வாழ்ந்து வந்தேன். இப்பொழுது நான் வெள்ளி யுகத்திற்கு காலடியை எடுத்து வைக்கின்றேன். இந்த யுகத்தில் எனக்கு 2 கலைகள் குறைந்து விட்டன. ராமர் சீதை ஆட்சி காலத்தில் நான் வந்துவிட்டேன். எங்கும் தங்க யுகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமான வாழ்க்கையுமே தொடர்கின்றது. எந்த குறையும் இல்லை. இப்படியே வெள்ளி யுகத்திலும் நான் மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து 12 பிறவிகளை முடிக்கின்றேன். இந்த நாடகத்தின் ஆரம்ப காலமாகிய 2 யுகங்களை கடந்து இப்பொழுது 3வது யுகத்திற்கு வருகின்றேன். யுகம் துவாபர யுகம். இங்கு எனக்குள் பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. அமைதி, தூய்மை, மகிழ்ச்சி, சக்தி இவையெல்லாம் நிறைந்திருந்த நான் இப்பொழுது ஆத்மா என்ற நிலையிலிருந்து உடல் என்ற உணர்வுக்கு அடிமையாகின்றேன். உடல் என்ற உணர்வுக்கு நான் அடிமையாகியதால் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கின்றேன். உடலை பார்க்க ஆரம்பிக்கின்றேன். எனக்குள் காமம் என்ற விகாரம் வந்து விடுகின்றது. கோபம், பேராசை, ஆணவம், பற்று போன்ற அனைத்து குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. நான் இந்த விகார குணங்களுக்கு அடிமையாகின்றேன். எனக்குள் இருந்த அமைதியும் மகிழ்ச்சியும் மறைந்து போய்விட்டன. நான் துன்பத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிக்கின்றேன். இதனால் வரை துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாத எனக்கு இப்பொழுது துன்ப உணர்வு என்னை மிகவும் அமைதி இழக்க செய்கின்றது. இந்த குணங்களால்
நான் அமைதியை அச்சத்தையும் இழக்கின்றேன். இறைவனை தேட ஆரம்பிக்கின்றேன். இறைவன் எங்கே இருக்கின்றார்? எனக்கு தெரியாது. இறைவனை தேடுகின்றேன். அடுத்த படம். துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டு விட்டன. கடவுளை தேடி அலைகின்றேன். இறைவனுக்காக ஆலயங்களை கட்டுகின்றேன். பூஜைகளை செய்கின்றேன். புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றையெல்லாம் உருவாக்குகின்றேன். உண்மையான இறைவன் எங்கே இருக்கின்றார் என்பதை நான் அறியவில்லை. துவாபர யுகத்தில் நான் பல துன்பங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றேன். வேதனைகளும் கஷ்டங்களும் என்னை ஆட்கொண்டு விட்டன. கடவுளை நான் வழிபட்டாலும் என் மனதில் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நான் மேலும் இறைவனை தேடிக்கொண்டே இருக்கின்றேன். உடல் என்ற உணர்வில் நான் மூழ்கி போகின்றேன். எனக்குள் மேலும் மேலும் தீய குணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இப்படியே நான் துவாபர யுகத்தை கடந்து கலியுகத்தை அடைகின்றேன். கலியுகத்தில் என் நிலைமை இன்னும் மோசமடைகின்றது. நான் மிக மிக தாழ்ந்த நிலையை அடைந்து விட்டேன். எனக்குள் எதையும் எதிர்நோக்குவதற்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது. கவலைகளும் வேதனைகளும் நிறைந்த நிலையில் நான் கடவுளை வேண்டி அழுகின்றேன். என்னை காப்பாற்றும்படி அவரை கெஞ்சுகின்றேன். விகார குணங்களுக்கு முழுமையாக நான் அடிமைப்பட்டு விட்டேன். காமம், கோபம், ஆணவம், பேராசை, பற்று இவற்றின் பிடியில் நான் வசப்பட்டு விட்டேன். அதனால் என் வாழ்க்கையே சீரழிந்து விட்டது.
சீரழிந்த நிலையில் துன்பமும் துயரமுமே இங்கு எஞ்சியுள்ளது. நான் கடவுளை வேண்டுகின்றேன், இறைவா, என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள், இந்த வேதனைகளை போக்குங்கள், எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுங்கள். இந்த சோதனைகள் எல்லாம் எனக்கு போதும் இறைவா என்று இறைவனை நான் தினம் தினம் மன்றாடி கேட்கின்றேன். சாங் போடுங்க சிஸ்டர். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. நான் கலியுகத்தில் கலையிழந்து விட்ட இந்த கலியுகத்தில் மிகவும் பலவீனமான நிலையை அடைகின்றேன், சீரழிந்த நிலையை அடைகின்றேன். நோய்களும் துன்பங்களும் என்னை வாட்டி வதைக்கின்றன. இயற்கையும் மிகவும் எதிர்ப்பாக செயல்படுகின்றது. அழகான இயற்கை இப்பொழுது எனக்கு எதிராக செயல்படுகின்றது. எனக்கு சேவை செய்த அதே இயற்கை இன்று எனக்கு அதிகமான தீங்கை விளைவிக்கின்றது. என் மனம் உண்மையான அன்பிற்கும் அமைதிக்கும் ஏங்கி அழுகின்றது. துன்பம் அதன் உச்ச கட்டத்தை அடைகின்றது. நான் கடவுளை பல இடங்களிலும் தேடுகின்றேன். இப்பொழுது இறைவன் எனது கூக்குரலை கேட்டு என் அழைப்பை ஏற்று இந்த பூமிக்கு வருகின்றார். அவர் பிரம்மாவின் உடலில் வருகின்றார். அவரும் என்னைப் போலவே ஒரு உடலில்லாத ஆத்மாதான். ஆனால்
அவர் பரமாத்மா, பரம தந்தை சிவபகவான். அவர் எனக்காக ஒரு உடலை தரித்து ஒரு உடலில் பிரவேசித்து எனக்கு ஞானம் கொடுக்க வருகின்றார். நான் இழந்த அனைத்தையும் எனக்கு கொடுப்பதற்காக இந்த கலியுக இறுதியில் இறைவனே அவதரிக்கின்றார். நலிந்து போன எனக்கு சக்தி அளிக்கின்றார். ஞானம் அளித்து எனது ஆத்ம தீபத்தை ஏற்றி வைக்கின்றார். இத்தனை காலமாக இருளில் கிடந்த நான் இப்பொழுது ஒளியேற்றப்பட்ட நிலையில் பிரகாசிக்கின்றேன். என் தந்தையாகிய இறைவன் என் ஆத்ம ஒளியை ஏற்றி வைத்து விட்டார். இந்த நரகத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்ற வந்திருக்கின்றார். எனக்கு ஒரு புது பிறவியை கொடுத்திருக்கின்றார். என் தந்தையை கண்டதும் என் மனம் வீழ்ச்சியில் துள்ளி குதிக்கின்றது. தந்தையே, நீண்ட நாளாக உங்களை நான் பிரிந்திருந்தேன். இப்பொழுது மீண்டும் உங்களை நான் கண்டு கொண்டேன். பல மில்லியன் ஆத்மாக்களில் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தையாக்கி விட்டீர்கள். இப்பொழுது நான் என்னை யார் என்று உணர்கின்றேன். கலியுகத்தில் இறைவனே அவதரிக்கின்ற மிக புனிதமான யுகம் இந்த சங்கம யுகமாகும். ஆத்மாவான நான் அனைத்து ஞானத்தையும் புரிந்து கொள்கின்ற நேரம் இதுவே. இறைவனே என்னை தேடி கண்டெடுத்து நான் இழந்த அனைத்தையும் மீண்டும் எனக்காக கொடுக்க வந்திருக்கின்ற அதி உயர்ந்த வைரத்துக்கு சமமான யுகம் இதுவே ஆகும். இப்பொழுது நான் என்னை யார் என்று அறிந்து கொண்டேன். நான் அழிக்க முடியாத ஒரு சக்தி. அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்த மிகவும் மேன்மையான தேவ குலத்தை சார்ந்து ஆத்மா ஆவேன். இந்த நேரத்தில் இறைவன் என்னிடம் வந்து நான் இந்த மேடையில் எத்தனை உயர்ந்த பாகத்தை நடித்திருக்கின்றேன்,
என்பதை எனக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நான் எத்தனை உயர்ந்த ஆத்மா, எவ்வளவு மேன்மையான குணங்களை கொண்ட மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா என்பதை இறைவன் எனக்கு உணர்த்துகின்றார். அவருக்கு சமமாக என்னை ஆக்குகின்றார். அவரது சக்திகளால் என்னை நிரப்புகின்றார். நான் இழந்த சக்திகள் அனைத்தையும் மீண்டும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றேன். அவர் என்னை ஒரு தேவதையாக ஆக்குகின்றார். தேவதை என்பவர் இறைவனுக்கு ஈடாக இருந்து இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்பவர் ஆவார். சாதாரண மனிதனிலிருந்து என்னை கடவுள் ஒரு தேவதையாக ஆக்குகின்றார். நான் என்னை போன்ற இந்த உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யும் ஒரு தேவதையாக மாறுகின்றேன். இறைவனுடைய தூதுவராக மாறுகின்றேன். இறைவன் வந்த செய்தியை அனைவருக்கும் கூறுகின்றேன். அனைவருமே என்னை போலவே அவரை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். தேடுபவர்களுக்கு நான் வழிகாட்டியாக மாறுகின்றேன். இதுவே இந்த நேரத்தில் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற பணியாகும். நானும் நன்மை பெற்று மற்றவருக்கும் நன்மை செய்வதே இந்த வாழ்க்கையின் நோக்கமாகும். இப்பொழுது நான் என் வீட்டை நோக்கி பறக்கின்றேன். இந்த நாடகத்தை முடித்து நான் வீடு திரும்பும் நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. நாடகம் இப்பொழுது முடியும் தருவாயில் இருக்கின்றது. நான் மீண்டும் வீடு திரும்புகின்றேன். எனது இனிய வீடான பரந்தாமத்தை நோக்கி நான் பறந்து செல்கின்றேன். சொல்வோம். நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே மீண்டும் திரும்பிச் செல்கின்றேன். என் இனிய தந்தை என்னை மிகவும் அன்போடு வரவேற்கின்றார். நான் எனது வீட்டில் என் தந்தையுடன் அமைதியாக ஓய்வெடுக்கின்றேன். சிறிது கால ஓய்வுக்கு பிறகு நான் மீண்டும் எனது பாகத்தை நடிப்பதற்கு கீழே இறங்கி வந்து விடுவேன். இதுவே எனது கதையாகும். இதுதான் எனது சுய தரிசனம்.
சாங் போடுங்க சிஸ்டர். Thanks, sister. Om Shanti. Om Shanti. Okay. சொல்லுங்க சிஸ்டர். பேசுறாங்களா? சிஸ்டர் பிரேமா. ஓகே பேசுங்க.
ஓகே சிஸ்டர், இன்னைக்கு சகோதரி ராஜேஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான தியானத்தை பத்தி நம்ம கூட நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய விதத்துல வந்து கிரியேட்டிவா எப்படி தியானம் பண்ணலான்ட்டு சிஸ்டர் வந்து இன்னைக்கு நம்ம கூட சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நானும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயம் இன்னைக்கு பலன் அடைஞ்சிருப்பீங்க இந்த வகுப்பில். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஆக்கப்பூர்வமான தியான வகுப்பில் எல்லாத்தையும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி. கடைசியா ஒரு பாட்டோட தியானம் பண்ணி முடிச்சிருவோம். பிரேமா என்ன பேசுறாங்க போல இருக்கு. பிரேமா இல்ல ஓகே சிஸ்டர், ஓகே. சாந்தி.